10 நிமிஷமே அதிகங்க இந்த கிரேவி வந்து பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காளான் வந்து கட் பண்ணி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, முந்திரி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் மிளகு, 2 தக்காளி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வதக்குற அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். அது கூட கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அது கூடவே வந்து அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் அண்டு கலருக்காக வந்து காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்க காளான் அண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா குருமா வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டு லைட்டாக வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம ஒரு டேஸ்ட்டாக வந்து இருக்கும்.